இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் 65 சிக்கன் 65 போல் இது வாழைக்காவில் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்காகவும் செய்து கொடுக்கலாம். இது மோர் சாதம் ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை சீவிட்டு 2ஆக கட் பண்ணி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணுறது நல்லா மெல்லிஸாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வடிகட்டிக்கோங்க. தண்ணி சுத்தமாக இல்லாத போல் வடிகட்டிக்கணும். இந்த வாழைக்காவுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மிளகை உரலில் நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகு தூளாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு சும்மா 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோடையே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சாதத்து கூட வச்சு சாப்பிட காரசாரமாக நல்லாயிருக்கும். அப்படி ஸ்நாக்கை செய்து கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். சோளமாவு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதில் இருக்கிற ஈரமே போதும். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அப்படி ரொம்ப ட்ரையாக இருக்கிறது போல் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்து விட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போது கலந்துட்டேன். இது அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை பொரிச்சிக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். நம்ம செய்து வச்சுருந்த வாழைக்காவை இது போல் பரவலாக சேர்த்துக்கோங்க. மேலே மேலே சேர்த்துற வேண்டாம், பரவலாக இது போல் சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போது மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு விரும்புகிற அளவுக்கு குழந்தைங்க வாழைக்காவை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம வறுவலோ பொரியலோ செய்து கொடுக்கும்போது அந்தளவுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இது போல் பொரித்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போது எண்ணெயோட சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இது போலவே பொரிச்சிக்க போகிறேன். இப்போது வாழைக்காய் 65 சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்றது போலவே இருக்கும். மோர் சாதம், ரச சாதம், வெரைட்டி சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்கள் இது எத்தனை வாழைக்காவில் செஞ்சாலும் டக்குன்னு காலியாகிடும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.